வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு நமது உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பை ஏற்படுத்தும் என்று. அதனால் தேங்காயும் அது சார்ந்த உணவுப் பொருட்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையிலே தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்குங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதன் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். இப்போ தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, தயாமின், நெயாசின், ரிபோஃப்ளோவின், மேலும் கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம், போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் என எல்லாமே நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தவிர்க்க தேங்காய் பால் நாம் எடுத்துக்கலாம். போதுமான இரும்புச்சத்து உடல் இல்லாமல் இருப்பதனால பலருக்கும் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுகள் குறையும். இரத்த சிவப்பணுகள் குறையும் போது இரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இதனால் பார்த்திங்கன்னா இரத்த அணுக்களில் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காமல் இரத்த சோகை நோய் உண்டாகும். உடல் வலி, உடல் பலவீனம், கவனமின்மை, குமட்டல், மயக்கம், வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தில் 25% கிடச்சிருங்க. எனவே அனைவரும் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து போதுமான அளவு பெறும்போது இரத்த சிவப்பணுக்கள் உங்களுக்கு உற்பத்தியாகிவிடும். இரத்த புரதமான ஹீமோகுளோபினில் போதுமான அளவு ஆக்சிஜன் சப்ளை ஆகும்போது இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து ஒட்டுமொத்தமாக நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம். எந்த விதமான மயக்கம், தலைவலி, சோர்வுமே, அனிமியாக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. நாம் நலமோடு இருக்கலாம். நம்முடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் நமக்கு நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கணும்னா அதுக்கு தேங்காய் பால் தான் சரியான தீர்வாக இருக்கும். அதாவது தேங்காய் பால் விரைவிலேயே உங்களுடைய பசியை அடக்க செய்யும். இதனால் உங்களுடைய உடல் அதிக உணவு எடுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே உடலுக்கு அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நாம் குறைக்கணும். இதுக்காக பட்டினி கிடந்து நாம் உடல் எடையை குறைக்க முடியாது. இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு உணவுகளை சாப்பிட்டு முடித்த ஒரு ஃபீலை கொடுக்கும். இதனாலே நீங்கள் அதிகப்படியான உணவுகளை எடுத்துக்கொண்டு வெயிட்டை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ராலில் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். இதனால் தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை தொடர்ந்து நீங்கள் பராமரித்து கொள்ளணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். வாதம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு தான் முடக்குவாதம் மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும். இப்படிப்பட்ட செலினியம் தேங்காய் பால் அதிகமாக இருக்குது. அப்போ செலினியம் சத்து குறைபாட்டால் அவதிப்பட்டு வாத நோய் ஏற்படுறவங்களுக்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கீழ்வாதம், முடக்குவாதம் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அதே போல் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் பாலில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்கிறதுனால இது இரத்த கொதிப்பினுடைய அளவையும் குறைக்கிறது. அப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கணும்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நிறைவுற்ற கொழுப்புகளில் 50% லேரிக் அமிலம் இருக்குங்க. இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை குறைச்சி இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்பினுடைய அளவை மட்டும்தான் அதிகரிக்கும். எனவே தேங்காய் பாலை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து கொள்ளும் பொழுது கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கும் அப்படின்னு தான் ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இதனால் இதயத்துக்கு பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் இரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த இரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படுந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் தேங்காய் பால் அகற்றிவிடும். இதனால் இரத்த நாளங்கள் வழியாக இரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீராக கிடைக்கும். இதயத்துக்கு இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பு உங்களுக்கு சீராக இருக்கும். தேவையில்லாத கொலஸ்ட்ரால் குறைச்சிக்கணும், இதயத்தை பராமரிக்கணும்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்க தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம்.
தேங்காய் பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயர்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு அமைப்பை எப்போதுமே இது பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மெனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. தேங்காய் தவிர இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாக கிடைக்கக்கூடிய இன்னொரு இடம்னா தாய்ப்பால் மட்டும்தாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இம்யூன் பவரையும் உங்களுக்கு இந்த தேங்காய் பால் அதிகப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணப்படுத்துவதற்கும் சீசனில் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை, பூஞ்சு தொற்று வியாதிகள், புதுசாக ஒரு நோய்க்கிருமி தாக்காமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். நீண்ட ஆயுட்காலம் அதிகமாக வாழணும்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடலை பலப்படுத்தக்கூடியது தேங்காய் பால். வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காதனாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகளில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அது கொடுக்கும். அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது, சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. உட்கார்ந்தா, நடந்தால், எப்படி நின்னாலும் அவங்களுக்கு உடல் வலிக்க ஆரம்பிக்கும். அவங்க எல்லாம் வாரத்துக்கு 3 முறையாவது தேங்காய் பால் சாப்பிட்டு வரும்போது தசை நரம்புகள் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்த்தப்பட்டு உடலுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தேங்காய் பால் இருக்குது. இதனால் அவங்க எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு கால்சியம் சத்து தான் மிக அவசியமாக இருக்குது. அதே போல் பாஸ்பரஸ் சத்தும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியம் இல்லையா? அதாவது பாஸ்பரஸ் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளுடைய தேய்மானத்தை தடுக்கும். தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கிறதுனால அடிக்கடி நாம் இதை சாப்பிட்டு வரும்போது நம்முடைய உடலை பலம் பெற வைத்துக்கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஞ்சைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. தசைகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம், தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனையும் இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய உடலை வலுப்பெற வைத்துக்கொண்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் உங்களுக்கு நீங்கி உங்களுடைய தோலில் பளபளப்பான தன்மை அதிகரிக்கும். தோலினுடைய நிறத்தையுமே கூட்டி இளமை தோற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு தேங்காய் பால் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போது தொடர்ந்து தேங்காய் பாலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்படும். ஸோ அந்த டெட் செல் ரிமூவ் ஆகிறதுனால சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் சருமத்தில் கிடைக்கும். சருமம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். முகப்பொரு, கண் கருவலயங்கள், கரும்புள்ளிகள் இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை தேங்காய் பால் உங்களுக்கு கொடுக்கும். உடல் புண்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக இந்த வயிற்றுப்புண் ஆறுவதற்கு தேங்காய் பால் போல் மருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லலாங்க. எனவே வாய்ப்புண், வயிற்றுப்புண், இந்த அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்குன்னா தேங்காய் பாலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விரைவில் புண்கள் உங்களுக்கு ஆறிவிடும். முக்கியமாக இந்த குடல் புண் ஆறணும் அப்படின்னா நீங்கள் காலை உணவுகளை எப்போதுமே தவிர்க்காமல் சாப்பிட்ணும். காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது தேங்காய் பால் உங்களுடைய உணவுகளில் சேர்த்திங்கன்னா இந்த குடல் புண்கள் சரியாயிடும். இப்போது எந்த விதமான வயிற்றுக்கோளாறையுமே சரி செய்யக்கூடிய தன்மை, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை, இது மாதிரி பல்வேறு விதமான நன்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ள தேங்காய் பாலில் இருக்குது. பொதுவாக எதையுமே நம்ம அளவாக எடுத்துக்கொள்ளும் போது எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேங்காய் பாலை கூட நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கும் வரை ஆரோக்கியமாக இருங்கள், நலமுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.